ஆண்டவர் பாருங்களேன், இந்த பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் அப்படின்றப்ப என்னுடைய வாழ்க்கையில் நான் 10% தான் நல்ல காரியங்கள் செய்கிற ஆளாக இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். 10% தான் என்கிட்ட நல்லது இருக்குது, 90% மோசம்தான், ஆண்டவருக்கு பிடிக்காது தான் நான் செய்கிறேன்னு வச்சுக்கலாம். ஆண்டவர் எதை பார்ப்பாரான்னு தெரியுமா? இந்த 10% இருக்குல்ல, நான் செய்கிற நல்ல குணம் சிலதெல்லாம் இருக்கும்ல, அதை பார்த்து அதை ஆசீர்வதித்து அதை என்ன பண்ணுவாராம், பெருக செஞ்சுருவாராம். இந்த 90% அவர் கண்ணில் தெரியவே தெரியாதான். இப்போ நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் 90% அதாவது நல்லதாக செஞ்சுட்டு 10% மோசமாக செஞ்சாலும் அவர் பார்வை எதில் தான் போகுமா? அந்த 90% நல்லா செஞ்சீங்க பாருங்க, அதுக்கு தான் போகும். தேவையில்லாது சரியில்லாத செஞ்சதை அவர் பார்க்கறதே கிடையாது. ஆனால் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க? மகனே, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, அதை அவர் பார்க்கிறார், அந்த குறையைக்காக உன்னை அவர் தண்டிக்கிறார் பிரசங்கம் பண்ணிட்டாங்க. நம்மள என்ன பண்ணிட்டோம்? இந்த குறையவே பேசி கேட்டு 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 அந்த பூரணத்தை நோக்கி போகாமல் அப்படி தேங்கி நின்றுட்டோம், இல்லைன்னா பேக் அடிச்சிட்டோம். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் கிடையாது. அவர் பாருங்க, நம்ம இடத்துல இருக்கிற அந்த சின்ன குறையை கூட அவர் பார்க்காம, கொஞ்சம் நல்லது இருக்கா, ஒன்று இருக்கா, பரவாயில்ல, அது மேலே என் ஆசீர்வாதத்தை ஊத்துறேன்.